Good morning students. இன்றைக்கி நம்ம பார்க்க போது ரிலேஷன் பிட்வீன் R and F ray optics part 1ல. ஸோ Rன்றது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், Fங்கிறது ஃபோக்கல் லென்த்து. ஸோ நான் ஒரு கான்கேவ் மிரர் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ரே வந்து பேரலாக படுது கான்கேவ் மிரரில். எப்போ பேரல் ரே கான்கேவ் மிரரில் போட்டாலும் அது ஃபோக்கஸ் வழியாக போகும். ஏன் வச்சுக்கோங்க, இது நீங்கள் 10th பார்த்துருப்பீங்க. ஒரு பேரல் ரே ஃபாலிங் ஆன மிரர் ஆல்வேஸ் பாசஸ் த்ரூ ஃபோக்கஸ். இது நார்மல் க்ரீன் கலர். ஸோ நார்மலுக்கும் இன்சிடென்ட் ரேக்குள்ள ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், அதே மாதிரி நார்மலுக்கும் ரிஃப்ளெக்டட் ரேக்குள்ள ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இது வந்து ஆல்ஃபா. இது ஃபோக்கல் லென்த். பிலேருந்து எஃப், பிலேருந்து சி, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். சின்றது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ அக்கார்டிங் டு laws of reflection, angle I is equal to angle R. இதுதான் first law of reflection. Angle I is equal to angle R. ஸோ பட் ஏபி வந்து பிசிக்கு பேரலாக இருக்குது. ஏபி வந்து பிசிக்கு பேரலாக இருக்கிறதுனால ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல். as AB is parallel to PC, angle I is equal to angle alpha. இப்போ மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஐ இஸ் ஈக்குவல் ஆங்கிள் ஆர்னு இருக்குது. அதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ அப்போ என்ன ஆகுனா, ஆர் இங்கே போட்டிங்கன்னா ஆங்கிள் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆல்ஃபான்னு கிடைக்கும். இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி தான் டெரைவ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து ஆங்கிள் ஆரும் ஆல்ஃபாவும் ஈக்குவலாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, இந்த ட்ரையாங்கிளில் பிசிஎஃப் ட்ரையாங்கிளில் இந்த சைடு இந்த சைடு ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் ஆரும் ஆல்ஃபாவும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ சிஎஃப் வந்து இஸ் ஈக்குவல் டு எஃப்பியாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்தால் ஆர் அண்ட் ஆல்ஃபா அந்த ட்ரையாங்கிளில் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆர் அண்ட் ஆல்ஃபா நான் ஈக்குவல்னு கண்டுபிடிச்சனால சிஎஃப்பும் எஃப்பியும் ஈக்குவலாக இருக்குன்னு எழுதிட்டேன். ஃபார் ஸ்மால் அப்பேச்சர் எஃப்பியும் எஃப்பியும் ஈக்குவல். அப்பேச்சர் ஸ்மாலாக இருக்கும்போது அந்த எஃப்பின்ற லைனும் எஃப்பின்ற லைனும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். அப்போ சிஎஃப் என்னது, எஃப்பிக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம், எஃப்பிஏ போடலாம். இந்த ரிசல்ட் எடுத்து அந்த ரிசல்ட் அந்த மேலே ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். எஃப்பிக்கு பதிலாக எஃப்பி போட்டேன். பட் சிபிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஎஃப் ப்ளஸ் எஃப்பி. சிபி இஸ் ஈக்குவல் டு சிஎஃப்க்கு பதிலாக ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் எஃப்பி அப்படின்னு. அந்த ரிசல்ட் இருக்கு பாருங்கள், சிஎஃப் இஸ் ஈக்குவல் எஃப்பி. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், எஃப்பி சப்ஸ்டிட் பண்ணேன்னா எஃப்பி ப்ளஸ் எஃப்பி. ஸோ சிபி இஸ் ஈக்குவல் டு 2 times எஃப்பி. ஓகே, இப்போ சிபின்றது என்ன பாருங்கள், சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து போலுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஆர், 2 into எஃப்பின்றது எஃப். ஸோ 2 into எஃப். ஸோ இதை ரிலேஷன் பிட்வீன் ஆர் அண்ட் எஃப். யூஸ்வலாக எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை 2ன்னு எழுதுவாங்க. ஸோ இதுதான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ரிலேஷன் பிட்வீன் ஆர் அண்ட் எஃப்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிலேஷன், ப்ராப்ளம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மிரர் ஃபார்முலா. ஸோ 1/v + 1/u is equal to 1/f. ஓகே, இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, ஒரு கான்கேவ் மிரர் எடுத்திருக்கேன். ஸோ ஏபின்றது ஆப்ஜெக்ட், அதில் வந்து 3 ரே எடுத்திருக்கேன். ஒரு பேரல் ரே எப்பவுமே ஃபோக்கஸ் வழியாக போயிடும் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன். ஸோ ஒரு ரே வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக வருது, அதே வழியாகவே போயிடும். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக வர ரே எப்பயுமே அதே வழியாக ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடும். அப்புறம் ஒன்று பியில் படுது, பியில் வந்து என்ன ஆங்கிளில் படுதோ அதே ஆங்கிளில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். 3 எங்கே கம்பைன் ஆகுதோ அந்த எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகுது. A' B', அது B' அது. ஸோ இதான் என்னோடய இமேஜ். ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் பார்த்தாலே தெரியுது. நான் கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணேன்னா போலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மெஷர் பண்ணணும். அப்படி மெஷர் பண்ணுற எல்லாமே மைனஸில் வரும். ஸோ அதனால் நான் இந்த பக்கம் என்னெல்லாம் மெஷர் பண்ணாலும் மைனஸ் போட போகிறேன். ஃபஸ்ட்டு பிலேருந்து பி, நீங்கள் பிபின்னு எழுதலாம், நான் பிபின்னு எழுதலாம். இது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது. ஸோ மைனஸ் யூன்னு எழுதலாம். பிலேருந்து பி' வந்து மைனஸ் வி இமேஜ் டிஸ்டன்ஸ். பிலேருந்து எஃப் வந்து மைனஸ் எஃப் ஃபோக்கல் லென்த். அப்புறம் பிலேருந்து சி வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் மைனஸ் ஆர் அக்கார்டிங் டு சைன் கன்வென்ஷன். லெஃப்ட்டில் மெஷர் பண்ணுறதுலாம் மைனஸ் தான். ஸோ பட் ஆர் இஸ் ஈக்குவல் 2Fனு இப்போ தான் பார்த்தோம். தர்ஃபோர் ஆர் பை 2F போட்டால் மைனஸ் 2Fனு வரும். ஸோ இதெல்லாம் வந்து நான் கன்வென்ஷன் யூஸ் பண்ணி எழுதிட்டேன். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஏபிசி அண்ட் A', B', C. அந்த ட்ரையாங்கிளில் பாருங்கள், ஏபிசி அண்ட் A', B', C ரெண்டுமே சிமிலர். ஸோ ட்ரையாங்கிள்ஸ் ஏபிசி
and is similar to a dash b dash c. ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலராக இருக்கணும்னா ரைட் ஆங்கிள் இருக்கணும் ரெண்டுக்கும் ஒரு காமன் சைடு இருக்கணும். ஸோ காமன் சைடு பார்த்தீங்கன்னா சிபியும் சிபி டேஷும் காமன் சைடு. ஸோ ஆங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் இருக்கீங்க ரெண்டு ட்ரையாங்கிளுமே. ஸோ ஃபஸ்ட்டு சைட்ஸை நான் கம்பேர் பண்ணுறேன். ஏ டேஷ் பி டேஷ் பை ஏபி. ஸோ ஏ டேஷ் பி டேஷ் பை ஏபி. அதேமாதிரி இந்த காமன் சைடை கம்பேர் பண்ணுங்கள். பி டேஷ் சி பை பிசி, பி டேஷ் சி பை பிசி. ஓகே, இப்போ பி டேஷ் சி அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சிபி மைனஸ் பி டேஷ் பின்னு போடலாம். அதை சிபி மைனஸ் பி டேஷ் பி பை, அதே மாதிரி பிசி எப்படி கண்டுபிடிக்கிறது? பிசி தான் பிசி. ஸோ பிபி மைனஸ் சிபி, பிபி மைனஸ் சிபி. இப்போ சிபி என்ன பாருங்கள், சிபி தான் பிசி. ஸோ அது வந்து மைனஸ் ஆர். ஸோ இது போல் மைனஸ் ஆர் போடுறேன். பி டேஷ் பி வந்து பிபி டேஷ் நான் இங்கே போட்டிருக்கேன். அது வந்து மைனஸ் பி. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் பி. ஸோ ரெண்டும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் பி டிவைடட் பை பிபி எங்கே இருக்குது பாருங்கள், பிபி மைனஸ் யூ மைனஸ் சிபி பிசி, அது மைனஸ் ஆர். ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, ஸோ அதனால் ப்ளஸ் ஆர். ஸோ அதே மாதிரி இன்னும் ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். அது வந்து ஏ டேஷ் பி டேஷ் பி அந்த ட்ரையாங்கிள், அப்புறம் ஏபி பி பெரிய ட்ரையாங்கிள். ரெண்டையும் நான் கம்பேர் பண்ண போகிறேன். ரெண்டுமே சிம்லர். ஸோ ஏ டேஷ் பி டேஷ் பி இஸ் சிம்லர் டு ஏபிபி, ஏபிபி. ஓகே, ஸோ சைட்ஸை திருப்பி கம்பேர் பண்ணலாம். ஏ டேஷ் பி டேஷ் பை ஏபி is equal to common side b dash p by bp, b dash p by bp. இப்போ b dash p என்னது? image distance minus v, b dash p வந்து minus v, bp வந்து object distance minus u. so minus v by minus u அடிச்சாச்சு. so this is v by u. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இந்த 1 and 2ல் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கு பாருங்கள். ஸோ ஃப்ரம் 1 and 2 லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஃபோர் ரைட் ஹேண்ட் சைடை ஈக்குவேட் பண்ணிக்குவாங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இதாக இருந்துச்சு, மைனஸ் ஆர் ப்ளஸ் வி மைனஸ் யூ ப்ளஸ் ஆர் இருக்குது. இந்த பக்கம் வந்து வி பை யூ கிராஸ் மல்டிப்ளையிங். ஸோ அப்போ என்ன வரும்? மைனஸ் ஆர் யூ ப்ளஸ் யூவி மைனஸ் யூவி ப்ளஸ் ஆர்வி. இப்போ இந்த யூவிலாம் ஒரு சைடில் கொண்டு வந்துருங்க. யூவி மைனஸில் இருக்குது, இந்த பக்கம் கொண்டு வந்தால் ப்ளஸ் ஆகிடும். ஆல்ரெடி இந்த பக்கம் யூவி இருக்குன்னா 2uv, இந்த பக்கம் ஆர்வி இருக்குது, ஆர்யூ அந்த சைடில் கொண்டு போயிடுங்க. ஸோ ஆர்யூ ப்ளஸ் ஆர்வி. இப்போ அது மூணுத்தையும் நான் யூவி ஆர்ஆர் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே யூவி ஆர்ஆர் டிவைட் பண்ணிங்கன்னா யூவி கேன்சல் ஆகிடும். அப்போ 2/r மட்டும் மிச்சம் இருக்கும். இங்கே ஆர்யூ கேன்சல் ஆகிடும், அப்போது 1/v மட்டும் மிச்சம் இருக்கும். இங்கே ஆர்வி கேன்சல் ஆகிடும், அப்போ 1/u மட்டும் மிச்சம் இருக்கும். பட் ஆரோடைய ரிலேஷன் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், r is equal to 2fன்னு. இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2/2fன்னு வரும், is equal to 1/v plus 1/u. இப்போ இந்த 2 அடிச்சிட்டிங்கன்னா 1/f is equal to 1/v plus 1/u. ஸோ 1/f is equal to 1/u plus 1/v. ஸோ இதான் மிரர் ஈக்குவேஷன், hence proved.